ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லேஸ் வந்துட்டு ஃபூட்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபூட்டர் வச்சு நம்ம லேஸ் எப்படி அட்டாச் பண்ணலாம் ஃபேப்ரிக்கில், ஸ்லீவில், ஸ்லீவ் எண்டில், எட்ஜுக்கிட்ட எல்லாம் அட்டாச் பண்ணுவோம்ல. ஸோ நம்ம லேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்றது இந்த ஃபூட்டர் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபூட்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற ஃபூட்டரை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். டூல் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறோம். அந்த ஃபூட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் ஃபூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இந்த ஃபூட்டரும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ், ஃப்ரண்ட்டில் ஹோல்ஸ் தெரியுதுங்களா, ப்ரெஷர் ஃபுட்டை வந்துட்டு மேலே தூக்கிட்டு கீழே வந்துட்டு ஃபேப்ரிக் வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஹோல்ஸில் வந்துட்டு நம்ம லேஸை வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இன்சர்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கீழே லேஸ் கிடைக்கும், கீழ் வழியாக லேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதுன்றத பாருங்கள், கீழே இன்சர்ட்டில். ஸோ லேஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுறோம். லேஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ இந்த ஒரு லேஸ் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொன்றும் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி 2-3 லேஸ் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு லேஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபிட்டிங் பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத. ஸோ இந்த ஃபூட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு லேஸ் வந்துட்டு பண்ணுறோம். இது நாட்க்கு யூஸ் பண்ணுவோம்ல லேஸ். ஸோ அந்த லேஸில் வந்துட்டு ஒர்க் ஆகுதாங்கிறத பார்க்குறோம். நீங்கள் வந்துட்டு இது கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா பின்னாடி அந்த ஸ்க்ரூ இருக்கா, அந்த ஸ்க்ரூ கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் கூட பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஸ்க்ரூ வந்துட்டு டைட் பண்ணல, அப்போயே நல்லா தான் வந்திருக்கு. இன்னும் நான் டைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இந்த சின்ன சின்ன ரிங்கிள்ஸ், சுருக்கம் கூட எல்லாமே வந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டிச்சஸையும் வந்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சஸ் கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் இதுவும் கரெக்டாகும். ஸ்டிச்சஸ் வந்துட்டு நார்மல் நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் 2 or 3 வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், நார்மல் ப்ளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ நம்ம வந்துட்டு இது மீடியமாக வச்சோன்னா போதும், ஒரு 3 வச்சிங்கனாலே போதும். ஏன்னா லேஸ் ஒர்க் தானே, ஏதாவது கரெக்ஷன்ஸ்னால கூட உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 3 வச்சுக்கோங்க, அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லேஸ் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். அடுத்த லேஸ்க்கும் இதே மாதிரி யூஸ் பண்ணுறோம், அதுவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி வீடியோஸ்க்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.